கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இறைவன் இயேசு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாக அன்பு செய்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம். ஆக இறைவன் படைத்த இறைவன் அழைத்த ஒவ்வொரு உயிரினத்தையும் ஆண்டவர் தனிப்பட்ட விதமாக அன்பு செய்கிறார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. யூத மக்கள் மத்தியிலே குழந்தைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் ஒரு பொருட்டாக அவர்கள் நினைப்பது இல்லை. எனவேதான் இயேசு 5 அப்பம் கொண்டு 5000 பேருக்கு கொடுத்த அந்த புதுமையிலே நாம் பார்க்கின்றோம், குழந்தைகளும் பெண்களும் தவிர்த்து என்று மற்றவர்களை, அப்படி என்றால் ஆண்கள் மட்டும் 5000 என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆண்கள் மட்டும் 5000 என்று நாம் சொல்கின்ற பொழுது பெண்கள் என்பவர்களும் குழந்தைகள் என்பவர்களும் ஒரு பொருட்டாக அவர்கள் நினைப்பது இல்லை. அவர்களை சமூகத்திலே ஒரு முக்கியமான நபர்களாக கருதுவது இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகள் என்ற வகையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கின்றோம். இந்த ஒரு சிறிய பகுதியிலே எத்தனை பேர் வருகிறார்கள் பாருங்கள். 4 பேர் வித்தியாசமான குழுக்களாக வருகிறார்கள். முதலிலே பாருங்கள், சிறு பிள்ளைகள். இரண்டாவது இந்த சிறு பிள்ளைகளை அழைத்து வந்த அவருடைய பெற்றோர்கள். மூன்றாவது ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள். நான்காவது இயேசு ஆண்டவர். ஒவ்வொருவரும் ஒரு செய்தியை கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த காலை மறை உரையிலே பெற்றோர்கள், பெரியோர்கள் என்பவர்களை மட்டும் நம்முடைய கவனத்திலே வைத்துக்கொள்வோம். அடுத்தடுத்து வருகின்ற திருப்பலியிலே இதுபோன்ற ஒவ்வொருவரையும் நாம் நம்முடைய வாழ்க்கை பாடத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்று சிந்திப்போம். பெற்றோர்கள், குழந்தைகள் எப்பொழுதும் பெற்றோர்களிடம் இருக்கின்ற ஒரு நல்ல பழக்கம் யூத குலத்திலே இருந்தது. வழக்கமாக இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடியது தனியான ஒரு குடும்பமாக, கணவன் மனைவி அல்லது தந்தை தாய் பிள்ளை என்ற அந்த உறவிலே அவர்கள் இல்லை. அவர்கள் கூட்டு குடும்பமாகத்தான் ஒன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒன்றாக வாழ்வதனால் என்ன மிகப்பெரிய ஒரு நன்மை என்று சொன்னால், குழந்தைகள் சரியாக பாசத்தோடு அன்போடு அவர்களை நெறிமுறைப்படுத்தி வளர்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே யூத சமூகம் என்பது அடிப்படையிலே அந்த குடும்பத்தை அடிப்படையாக வைத்து வாழ்ந்த குடும்பம். அந்த வகையிலே தான் குடும்பமாக, குழுமமாக, கூட்டாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது முதலிலே தெளிவாகிறது. பாஸ்கா பண்டிகையின் பொழுது அந்த பண்டிகைக்கு அவர்களை அழைத்து செல்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம், அனைவரும் ஒன்றாக இணைந்து செல்வதை பார்க்கின்றோம். கூட்டாக, குழுமமாக அவர்கள் இணைந்து செல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே இந்த குடும்பம் கூட்டாக வாழ்கின்ற அந்த ஒரு நிலை அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறது. அப்படி அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள் அவர்களோடு குழந்தைகளை அழைத்து சென்றார்கள். அவர்களை நெறிமுறைப்படுத்தினார்கள். தங்களோடு அவர்கள் வைத்து கொண்டார்கள். அந்த வகையிலே தான் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார்கள். ராபி என்று சொல்லப்படுகின்ற போதகர்கள் இவர்களிடம் இந்த குழந்தைகளை அழைத்து வருகின்ற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அந்த ரபி என்று சொல்லக்கூடிய போதகர்கள் இந்த குழந்தைகள் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கின்ற, நல்ல ஆசீர் அளிக்கின்ற அந்த சிறந்த பழக்கமும் இருந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோர்கள் அழைத்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய ஒரு நிகழ்வு செய்தி நமக்கு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன பாடம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, குழந்தைகளை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும், இறைவனிடம் அழைத்து வர வேண்டும். அதை நாம் செய்கின்றோமா? பல நேரங்களிலே நாம் ஆலயத்திற்கு குழந்தைகளை அனுப்பிவிட்டு நாம் வரமாட்டோம். இவர்களை அனுப்பிவிட்டால் அவன் கோயிலுக்கு தான் போகிறானா, வேறு எங்கேயாவது போகிறானா நமக்கு தெரியாது. ஆண்டவரிடம் அழைத்து வருகின்ற அந்த ஒரு வாழ்வு என்பது முதலில் நம்மிடம் இருக்க வேண்டும்.
அந்த முன் உதாரணமாக வாழக்கூடிய அந்த நல்ல ஒழுக்கமான வாழ்வு நம்மிடம் இருக்க வேண்டும். குழந்தைகளை நாம் இறைவனிடம் அழைத்து வர வேண்டும். ஒரு சில நேரங்களிலே குழந்தைகளுக்கு நாம் அறிவுரை கொடுப்போம், ஆனால் அந்த அறிவுரையை நாம் கடைபிடிக்க மாட்டோம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆனால் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் கண்டிப்பாக அதை பார்ப்பார்கள், கேட்பார்கள். அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கும் அதையே செய்வார்கள். குடிக்காதீர்கள், திருடாதீர்கள் என்று அறிவுரை அவர்களுக்கு மட்டும்தான் என்று இருந்தால் அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறார்கள்? அதுவும் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே குழந்தைகளை ஆண்டவரிடம் அழைத்து வருவது, ஞாயிறு மறைக்கல்விக்கு கொண்டு வருவது, இறைவனுடைய இந்த திருப்பலி வழிபாடுகளிலே அழைத்து வருவது, அவர்களுக்கு இறை பயத்தை ஊட்டுவது என்பதெல்லாம் ஜீரோ. அந்த பழி பாவம் எல்லாம் பெற்றோர்களுக்கு தானே ஒழிய வேறு எந்த ஆளுக்கும் அது கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை பிள்ளைகளுக்கு நாம் கொண்டு செல்கின்றோம். கடைக்கு அழைத்து செல்கின்றோம், உணவகத்துக்கு அழைத்து செல்கின்றோம், பள்ளிக்கு அழைத்து செல்கின்றோம். ஆனால் ஆலயத்திற்கு பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும், ஆசீர் அளிக்க வேண்டும் என்று ஆலயத்திற்கு நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தோம் என்றால் அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக இருப்பார்கள். இன்றைக்கு ஏன் நிறைய பிள்ளைகள் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள், முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள், எதையும் தாங்கக்கூடிய ஒரு உறுதியான உள்ளம் இல்லாமல் இருக்கிறார்கள்? காரணம் என்ன? பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த பிள்ளைகளுக்கு கடைசி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு வேலை. நேற்றைய தினம் பார்த்தேன், நம்முடைய இந்த பசிலிக்கா வெல்டர் ஹாலிலே திருமண தயாரிப்பு வகுப்புகள் நடந்தது. வளர்ந்துவிட்ட ஒரு பையன், அவனிடம் அந்த பேப்பர்களெல்லாம் கொடுத்து விட்டால் அவனே எல்லாவற்றையும் செய்து விடுவான். ஆனால் பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்து அவர்கள் 11 மணிக்கு வெளியே வருகின்ற பொழுது இவர்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். எல்கேஜி புத்தி இன்னும் மாறவே இல்லை பாருங்கள். அந்த பிள்ளை எப்படி இருப்பான்? அவனுக்கு 10 நாள் கிளாஸ் நடத்தினாலும், திருமண தயாரிப்பு வகுப்பு நடத்தினாலும் அவன் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மூடிய பாட்டில் தான் அவன். தண்ணி ஒரு சொட்டு உள்ளே போகாது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு ப்ரொட்டக்டிவாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்படின்னா திருமணத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? திருமணத்தை எப்படி வாழப்போகிறார்கள்? எங்கள் அம்மா சொல்லட்டும் அப்படின்னு தான் அந்த திருமண வாழ்வில் அந்த பிள்ளைகள் இருப்பார்களே ஒழிய தானாக தன் காலில் நிற்கக்கூடிய அந்த தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு சூழலில்தான் இறை பயத்தை நாம் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், இறைவனுடைய காரியத்திலே எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம். துச்சமாக நாம் எதையும் அதை ஒரு பொருட்டாக நினைப்பதே கிடையாது. அவர்கள் அந்த பெற்றோர்கள் இயேசுவிடம் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். நாம் கொண்டு வருகின்றோமா? அப்படி கொண்டு வரவில்லை என்றால் நமக்குத்தான் சாபம், நமக்குத்தான் தண்டனை என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை இறை வழியில் நடத்துகின்ற நல்ல பெற்றோர்களாகிய வாழ இறைவன் நமக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் நமக்கு வேண்டிய நல்ல அறிவையும் தர இந்த திருப்பலியிலே பெற்றோர்களுக்காக சிறப்பாக நாம் செபிப்போம். ஆமென்.